நான் வாழப்பாடி கற்பக விநாயகர் கோயிலிருந்து பேசுகிறேன். வாழப்பாடி கற்பக விநாயகர் கோயில் 100 ஆண்டு பழமையானது. 1955ஆம் ஆண்டு சேமு கோபாம்பிள்ளையார் அப்பா அவர்கள் இந்த கோயிலை புதுப்பித்து சிறப்பாக நடத்தி வருகிறார். அவருக்கு பின்னால் நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். இதுவரையில் நல்ல சிறப்பாக அபிஷேகம் ஆராதனை எல்லாம் செய்து கொண்டு வருகிறோம். இப்போ 3 நாளாக ஐயப்பன் அவருடைய வாயிலிருந்து நீர் கசிந்து வெளி வருகிறது. அதுக்கப்புறம் ஆஞ்சநேய பகவானுடைய வாயிலிருந்து வருகிறது. பெருமாளுடைய நெற்றியிலிருந்தும் நீர் வருகிறது. விநாயகர் கண்ணிலிருந்து வருகிறது. இது புதுமையாக இருக்குது. இவ்வளோ நாளாக நாங்கள் பூஜை பண்ணிக்கிறோம். இதுக்கும் வந்ததில்லை. ஒரு 3 நாளாக தான் இது மாதிரி அவருடைய அனுகிரகங்கள் தெரியுது நம்மளுக்கு. பொதுமக்கள் நிறைய பேர் சேவிச்சுட்டு போகிறாங்க. வேலூர் வேலப்பாடி ஆரணி ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ அருள்மிகு கற்பக விநாயகர் திருக்கோயிலில் நடக்கும் அதிசயத்தை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். சுமார் 100 ஆண்டுகளுக்கு மேலான பழமை வாய்ந்த இந்த திருக்கோயிலில் முதலாக இறைவன் சிலைகளிலிருந்து நீர் வடியும் அற்புத காட்சியையும் அதிசயத்தையும் கண்டு கொண்டிருக்கிறீர்கள். இந்த நிகழ்வானது கடந்த 3 தினங்களாக நடந்து வருவதாக இந்த கோயிலின் நிர்வாகி நமக்கு தெரிவித்திருந்தார். இதில் நமக்கு மிக தெளிவாக தெரிவது ஸ்ரீ ஐயப்பனின் வாயிலிருந்து வரும் இந்த நீர்த்துளிகளைத்தான். அதனை அடுத்து ஸ்ரீ பெருமாளின் மார்பிலிருந்து காணப்படும் இந்த நீர்த்துளிகளும் அதற்கு சாட்சி. இதற்கு முன் இந்த அதிசயம் எப்பொழுதும் நடந்ததில்லை என்று இந்த ஆலய நிர்வாகி நமக்கு தெரிவித்திருந்தார். பக்தர்களே, நீங்களும் இதனை நமது வீடியோ காட்சியின் மூலம் நன்றாக காணலாம். முதலில் ஐயப்பன் சிலையில் மட்டும் காணப்பட்ட இந்த அற்புத காட்சி பிறகு விநாயகர், ஆஞ்சநேயர், பெருமாள் ஆகிய சிலைகளிலும் இந்த அதிசயம் நடந்திருக்கிறது. இதில் திரளான பக்தர்கள் இந்த அற்புதத்தை கண்டு வணங்கி ஆனந்தப்படுகின்றனர்.